வணக்கம் நண்பர்களே. எப்ஸ்டீன் ஃபைல்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் அமெரிக்காவில் வாழ்ந்த இப்போ மறைஞ்சு போயிட்டார். அவர் காலமாயிட்டார். அவர் 2019 வரை 2019 அவர் இறந்து போகிறார். அது வரைக்கும் அவர் ஒரு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி. சிறையில் இருக்கும்போதே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு மரணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அவர் இறந்து விட்டார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் எலான் மாஸ்க்கு, ட்ரம்ப்பு, இன்னும் உலகத்தின் முக்கிய கோடீஸ்வரர்கள் எல்லாத்தையுமே அவர் குறிப்பிடுறார் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தின் மிக பிரபலமான எப்ஸ்டீன் ஃபைல் முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன். எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய பணக்காரர், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர், உல்லாச கேளிக்கை வாழ்க்கையில் வாழ்ந்தவர். இப்போ அவருக்கு என்ன அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ட்ரம்ப்பு, எலான் மாஸ்க்கு, ஈவன் நம்ம பிரதமர் மோடியை கூட அவர் குறிப்பிட்டு நிறைய கடித போக்குவரத்து பண்ணியிருக்காரு. அப்போது மோடியை குறித்து அதிகமாக நம்ம பிரதமரை குறித்து என்ன சொன்னாருங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல ட்ரம்ப்பு நிறைய பெண்களோட தொடர்பில் இருந்தார், எலான் மாஸ்க்கும் தொடர்பில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஆதாரமாக சில மெயில்களை காட்டுறாரு. அந்த மெயில்களில் அதுவும் போக இங்கிலாந்து இளவரசர் அவர் யாரோ ஒரு பெண்ணோட நெருக்கமாக இருப்பது போன்ற படங்கள்லாம் வெளியாகிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் தமிழகத்தை சேர்ந்த அந்த நேரத்தில் ஆசியாவினுடைய மிக முக்கியமான பணக்காரர்களில் ஒருவராக இருந்த தமிழகத்தின் மிக முக்கிய அரசியல் கட்சியின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய வெளிநாட்டு முதலீடுகள், எஸ்டேட்டு, அங்கே பங்கு சந்தையில் முதலீடு, இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா அந்த ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் இப்போ நம்ம சேனல் கிடச்சிருக்கு. அதை நாம் வெளியிடுறோம். என்னென்னா, ஈர கையில் போய் டிரான்ஸ்ஃபார்மரை தொடர மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஃபைல் நம்மளுடைய சேனலில் வெளிவர்றது. இப்போ இருக்கிற அரசாங்கம் யாராவது அவங்க எதிர்த்து பேசினாலோ உடனே சட்டப்பூர்வமாக அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு பயமுறுத்தி என்னெல்லாமோ பண்ணுவாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்களை தமிழகம் டைம்ஸ் சேனல் வெளியிடுகிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வெளியிடுது. இன்றைக்கி இல்லை, அடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த ஃபைல்ஸ் சேரும். தமிழகத்தை சேர்ந்த அந்த முக்கிய அரசியல் கட்சியை சேர்ந்த அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க கையில் தான் எல்லாமே இருந்துச்சு. சினிமா, அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை அவ்வளோ அவங்க கையில் தான் இருந்துச்சு. இப்போது அந்த சகோதரர்கள் பண்ண முதலீடுகள் தான் நம்ம வெளியிட போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.